ஹாய் கைஸ், உங்கள் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம AutoCAD சாஃப்ட்வேரை பற்றி தொடர்ந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம் இந்த சேனலில். ஓகே, இன்றைக்கும் ஒரு சூப்பரான வீடியோ தான், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, AutoCAD சாஃப்ட்வேரோட ஹோம் பேஜுக்கு நம்ம வந்துட்டோம். நம்ம இப்போ வரைய போகிற ட்ராயிங்கை நான் முன்னாடியே வரைஞ்சி வச்சுருப்பேனா அப்படின்னா இல்லை. ஓகே, ரொம்ப சிம்பிளான ட்ராயிங் தான். ஓகே, ரொம்ப நேரம்லாம் ஆகாது. சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். F8 F7 ஆன் பண்ணிவிட்டு யூனிட்ஸுக்கு போய்டுவோம். யூனிட்டை பொறுத்தளவில் ப்ரிசிஷன் வேல்யூ 0ன்னு மில்லிமீட்டர்னு செட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல்ரெடி அது இன்ச்சஸ்ன்னு ஃபிக்ஸ் ஆகிருக்கும். லிமிட் இப்போ LIMI என்டர், 0,0 என்டர், 500,500 என்டர், ஃபைனலாக Z என்டர், A என்டர்னு கொடுங்க. Zனா ஜூம், ஏனா ஆல், உங்களுக்கு தெரியும். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் C என்டர். C மீன்ஸ் சர்க்கிள். சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஒரு 2 விதமான சர்க்கிள் நம்ம வரையணும். ஓகேவா? ஓகே, டயாமீட்டர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு சர்க்கிள் 36. ஓகே ஓகே டயாமீட்டர்ன்றனால D என்டர், 36 என்டர். அகைன் 30 டயாமீட்டர் 30க்கு இன்னொரு சர்க்கிள் D என்டர், 30 என்டர். ஓகே 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 நம்ம ஃபைனலாக இப்போ நம்ம பார்த்திங்கன்னா 2 விதமான சர்க்கிள் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக க்ரியேட் பண்ணிட்டோம். ஓகே, க்ரியேட் பண்ண சர்க்கிளுக்கு இப்போ ஒன்றும் இல்லை, லைன் கமெண்ட் எடுத்துக்கோங்க. லைன் கமெண்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி லெஃப்ட் சைடில் எக்ஸ்டெண்ட் பண்ணணும். கரெக்டாக 106க்கு 106 என்டர்னு கொடுத்துக்கோங்க. அதே மாதிரியே பாட்டம்லேயும் பண்ணணும். ஓகே, 106 என்டர். ஓகே, நம்ம பண்ணியாச்சு. இப்போ இது ரெண்டையும் இணைச்சிடலாம். ஓகே, இணைச்சிட்டோம். 2D ட்ராயிங் நம்ம பார்த்துட்டு இருக்குது. ஓகே, நம்ம இணைச்ச பிறகு சென்டர் லைன் கண்டுபிடிச்சிருங்க. ஓகே ஓகே சென்டர் லைன் கண்டுபிடிச்சிட்டோம். இப்போ C என்டர், சர்க்கிள் எடுத்துக்கிறோம். இந்த பகுதியில் ஒரு சர்க்கிள் வரையணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா ரேடியஸ் 18, அதனால் 18ன்னு நீங்கள் கொடுத்துட்டீங்க அப்படின்னா சர்க்கிள் ஃபார்ம் ஆகிடும். இந்த சர்க்கிள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இருக்குது. ஓகே, இந்த சர்க்கிள் ஃபுல்லாக இருக்குது 18க்கு. ஓகே, 18க்கு இது ஃபுல்லாக இருக்குது. இதில் இன்னொரு சர்க்கிள் நம்ம வரையணும். அதாவது இப்படி ஃபுல்லாக இருக்கக்கூடாது. ஸோ நீங்கள் 10க்கு வரைஞ்சிக்கோங்க. 10க்கு வரைஞ்சிட்டு இந்த 18க்கு வரைஞ்ச சர்க்கிள் தேவையில்லை, டெலீட் பண்ணியாச்சு. ட்ரிம் ஐக்கான் எடுத்துக்கோங்க. ட்ரிம் ஐக்கான் எடுத்துக்கிட்டு நமக்கு அன்வான்ட் லைன் எல்லாத்தையும் நம்ம எப்போதுமே ட்ரிம் பண்ணிடுவோம். இது தேவையில்லை, இதெல்லாம் தேவையில்லை. ஸோ அன்வான்ட் லைன் எல்லாத்தையும் ட்ரிம் பண்ணிக்கோங்க. ஓகே, ட்ரிம் பண்ணி முடிச்சிட்டேன். ஃபைனலாக நான் ட்ரிம் பண்ணி முடித்த பிறகு இவ்வளோ கிளியராக ட்ரிம் பண்ணிட்டேன். ட்ரிம் பண்ண பிறகு இங்கே சம் டிஸ்டன்ஸில் நான் பார்த்தீங்கன்னா ஒரு சர்க்கிள் வரையணும். ஸோ ஒன்றும் இல்லை, இங்கேருந்து இங்கே ஒரு 40க்கு 40 என்டர், 40 mmக்கு ஒரு லைன் இந்த மாதிரி வரைஞ்சிட்டேன். ஜஸ்ட் இது ஒரு மையம்தான். ஸோ நம்ம இதில் ஒரு 3 விதமான சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகே, C என்டர் கொடுத்துக்கோங்க. இப்போ சென்டர் பாயிண்ட் தெரியும் உங்களுக்கு. சென்டர் பாயிண்ட் எடுத்துகிட்டு 10 என்டர்னு கொடுத்துக்கோங்க. 10க்கு ஒரு சர்க்கிள் வரைய போகிறோம். ஓகே, அகைன் C என்டர் எடுத்துக்கோங்க. ஜஸ்ட் இங்கே ஒரு 2 அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா போதும். 2க்கு நம்ம ஒரு சர்க்கிள் வரையணும். நெக்ஸ்ட் இந்த சர்க்கிளை மிரர் பண்ணுறோம். ஸோ செலக்ட் பண்ணி MI என்டர் கொடுத்துருங்க. MI என்டர் கொடுத்து இந்த பாயிண்டோட சர்க்கிள். ஓகேவா? ஓகே, நான் மிரர் பண்ணிட்டேன். இப்போ எனக்கு இந்த 2 லைனும் தேவையில்லை, ஜஸ்ட் இது எனக்கு ஒரு அடையாளத்துக்கு தான். ஓகே, ஃபைனலாக நம்ம ட்ராயிங் ஒன்று ரெடி பண்ணிவிட்டு, இது ஒரு வித்தியாசமான ட்ராயிங் தான். பட் இது உங்களுக்கு ப்ராக்டிஸ்க்காக இந்த மாதிரி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டானவும் கொஞ்சம் டிஃபிகல்ட்டான ஒரு ட்ராயிங் நீங்கள் வரைஞ்சி பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய ஸ்பீடு இம்ப்ரூவ் ஆகுன்றனால தான் நான் இந்த மாதிரி ஒரு ட்ராயிங் வரைஞ்சேன். ஓகே, இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணி வேணாலும் பார்ப்போம். ஓகே, இதை நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிட்டோம். ஃபுல் கமெண்டை வச்சு ஜஸ்ட் ஒரு 10க்கு எக்ஸ்ட்ரூட் பண்ணி பார்ப்போம். ஓகே, இதுக்கு ஒரு 40. ஓகேவா? ஓகே, நம்ம எக்ஸ்ட்ரூட் பண்ணிவிட்டோம். இதை 2D ஒர்க் ஃபிலிம்ன்றதை ரியலிஸ்டிக்கில் வச்சு பார்ப்போம். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு பிளாக் தான் இது. ஓகேவா? இதை நம்ம இங்கேயும் எக்ஸ்ட்ரூட் பண்ணி வச்சுருவோம். 2Dயை நம்ம 3Dயாக மாற்றி சாலிடாகவும் கன்வெர்ட் பண்ணிக்கலாம். அதை தான் இப்போ உங்களுக்கு காமிக்கிறேன். ஓகே ஓகே நம்ம பார்த்தீங்கன்னா இப்போது சூப்பரான ஒரு பிளாக் ரெடி பண்ணிட்டோம். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான பிளாக்காக தான் இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ரைட்டா? ஓகே, சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் வியூவில் வச்சு பார்ப்போம். ஓகே, சவுத் வைஸ் ஐசோமெட்ரிக் வியூவில் இந்த மாதிரி இருக்குது. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மாதிரி தொடர்ந்து வீடியோ போடணும். உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் இல்லையா? ஸோ நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இந்த வீடியோ சூப்பராக இருந்துச்சு, வேறு லெவலாக இருந்துச்சு அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு லைக் கொடுத்துட்டு ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் எல்லா வீடியோவையும். ப்ரீவியஸ் வீடியோ நிறைய வீடியோ பார்த்துருக்கோம். கன்ஃபார்ம் போய் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே, தேங்க்யூ.